ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும்னு ஒரு தரப்பு மக்கள், ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேண்டான்னு இன்னொரு தரப்பு மக்கள். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரீசென்ட் டைம்ஸ்ல நிறையவே டிபேட் போயிட்டு இருக்கு. இந்த டிபேட்ல நிறைய இன்ஃப்ளூயன்சஸும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிரச்சனை எதனால ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அதாவது இயர்லி நாய்க்கடியால மட்டுமே ராபிஸ் வந்து இறந்தவங்களோட எண்ணிக்கை வருஷத்துக்கு 20,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அதே மாதிரி இந்தியால மட்டும் தான் ஸ்ட்ரீட் டாக்ஸோட எண்ணிக்கை அதிகம். அதாவது 6 கோடி மக்களுடைய பாப்புலேஷனுக்கு முக்காவாசி அளவுக்கு நாய்கள் இருக்கு. பட் பிரச்சனை அந்த கவுண்ட் கிடையாது. நாய்க்கடியால ரிப்போர்ட் பண்ற கேசஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ராபிஸ் வேக்சின் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. அது வந்து ஒரு டோஸ் இருக்காது, 4 டோசஸ் கிட்ட வந்து எடுக்கணும். இதனால பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? ஸ்ட்ரீட்ல விளையாடிட்டு இருக்க சின்ன குழந்தைங்க, ஃபுட் டெலிவரி பண்ற டெலிவரி பர்சன்ஸ், யாரெல்லாம் கார்ல டிராவல் பண்ணாம பைக், சைக்கிள் நடந்து போறாங்களோ இவங்க எல்லாரையுமே நாய்கள் கடிக்குது. எல்லாருக்குமே அந்த காஸ்ட்லியான ராபிஸ் இன்ஜெக்ஷன் அஃபோர்டபிள் பண்ண முடியாது. சோ அவங்க எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். இதனால கவர்மெண்ட்க்கு வேக்சின் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமா இருந்துட்டே இருக்கு. அண்ட் ஈவன் டெத் ரேட்டுமே பாத்தீங்கன்னா 20,000 பெர் இயர் வெறும் நாய் கடிக்கைன்றது ரொம்பவே ஜாஸ்தி. அதனால டெல்லியில இருக்க ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ரிப்போர்ட்டை பாஸ் பண்றாரு. அதாவது தெருநாய்க்கள் எல்லாமே ஒரு ஷெல்டர்ல அடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கு இடையே சண்டை. ஸ்ட்ரீட் டாக் வேணும்னு ஒரு பக்கமும், ஸ்ட்ரீட் டாக் வேணாம்னு ஒரு பக்கம். அண்ட் பெட் லவர்ஸ் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து தெரு நாய்க்களுக்கு மட்டும்தான். நீங்க வீட்டுல வளர்க்குற நாய்க்கு யாருமே எதுவுமே சொல்ல. பிகாஸ் அதுக்கு நீங்க ரெகுலரா வேக்சின் போடுறீங்க, எல்லாமே பாத்துக்கீங்க. பட் தெரு நாய்களுக்கு ரெகுலரா வேக்சினும் கிடையாது. அந்த டாக்ஸ்க்கு என்னென்ன டிசீஸ் வந்திருக்கணும் இதனால பாதிக்கப்படுறது எக்கனாமிக்கலி லோ பீப்புள் தான். இந்த டிபேட் விஜய் டிவி ஷோ ஆன நீயா நானா டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.